ஹாய் ஹலோ வணக்கம். தொண்டு ரொட்டும் நான் உங்கள் பாரத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். டண்டடடடடடடங். என்னடா நீங்கள் ஆடிக்கினே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு நான் இப்போ எந்திரிச்சு நின்று உங்கள்கிட்ட ஜாலியாக ஆடிக்கிட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். அதாவது என்ன அப்படின்னா அப்படின்னு பேசுகிறதுக்கு கூட நான் வந்துட்டேன். எனக்கு இப்போது ஓகே, ஐ எம் நார்மல். நான் இன்னி அடுத்த வரக்கூடியது எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? எப்படிலாம் தோணுது தெரியுமா? ஐயையோ செல்லக்குட்டி புச்சுக்குட்டின்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ண முடியும், என் வாய்ஸ் தான் உங்கள் காதுகளில் வந்து கேட்க முடியும். அதாவது இதாவது என்னாது அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இனி அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்போலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட ஜாலியாக அப்படி பேச போகிறீங்க அம்புட்டுத்தான். அதாவது 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 எத்தனை அதாவது சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேளுங்களேன். ஏன்னா எனக்கு கேட்காது, ஆனால் நீங்கள் கேட்கலாம். கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் கேட்கலாம். எந்தடா பார்த்திபன் மாதிரிலாம் பேசுகிறேன், யார் மாதிரி வேணாலும் பேசுவேன். ஏன்னா நான் இப்போ அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு 2 மாதம் கேப்பில் பயங்கரமாக கற்றுக்கலாட்டியும் ஓகே இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியும் என்னடா அதுன்னு உங்களுக்கு தோணுதா நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் வரணும் அப்புடின்னா, இவன் போட்காஸ்ட்டை கேட்குறதுக்கு இதை விட்டுட்டு போயிடலாம் போல் அப்படின்னு தோணணும். அதுதான். எனிவே இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே அப்படிலாம் போயிடாதீங்க. லாஸ் எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, 2 பேர்த்துக்கும் லாஸ்ன்னு சொல்லலாம். மீண்டும் மீண்டுமா அப்படி தான் தோணும். அதாவது நான் இப்போ ஓகே நல்லா இருக்கேன், என்னால் திரும்பி பழைய ஃபார்முக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் திரும்பி எடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, என்னை பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காததுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்த்துக்கள். ஓகே, என்ன படத்தை அப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்க உலகத்தில் நம்ம எல்லாருமே வந்து என்னடா எல்லாம் என்னை விட்டுட்டு போகிறீங்க, நம்பி என்னை ஏமாத்துறீங்க, எனக்கு பிடிச்சது எல்லாம் என்னை விட்டுட்டு போகுது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் அது அப்படித்தானா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும்ல எல்லாத்துக்கும். நான் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கான பதில் உங்களுக்கு கதையாகவே சொல்கிறேன். நம்ம ஊரில் தங்கப்பாண்டிங்கிற ஒரு போஸ்ட்மேன் இருந்தார். அந்த போஸ்ட்மேனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டி எதுவுமே இல்லை, சொந்த பந்தம் பாசம் ஈசம் எதுவுமே கிடையாது. அவர் ஒத்தால் தான் போஸ்ட்மேன் வேலை, போஸ்ட் வேலை அதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி போஸ்ட்மேனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் யதார்த்தமாக சைக்கிளில் போஸ்ட்டு கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு இடத்துல ஒரு 7 வயசு பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், இறங்கி ஏமா அழுதுகிட்டு இருக்க, என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, இல்லை நான் ஒரு குட்டி பொம்மை ஒன்று வச்சுருந்தேன், அந்த குட்டி பொம்மை வந்து காணாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே என் கண்ணில் படலை அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அந்த போஸ்ட்மேன்ட்ட சொல்லுச்சு. நம்ம தங்கப்பாண்டி என்ன பண்ணாப்புல, ஓகே இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டாரு. திரும்பி அடுத்த நாள் வராரு. இவர் வேலை போஸ்ட்மேன் வேலை தானே. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு லெட்டரை தராரு. பாப்பா இந்த லெட்டரை வந்து உன் பொம்மை கொடுத்துச்சு அப்படின்னு அந்த 7 வயசு பொண்ணுக்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த பொம்மையே பேசுகிற மாதிரி, நான் வந்து இங்கே அட்வென்ச்சருக்கு வந்திருக்கேன், நான் பல ஊர் சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறேன், நான் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக தான் வருவேன், நீ எனக்காக கொஞ்சம் காத்திரு அப்படின்னு அந்த லெட்டரில் அந்த பொம்மையே பேசுகிற மாதிரி எழுதிருந்துச்சு. அந்த பொண்ணுமே பார்த்துட்டு அதை படித்து பார்த்துட்டு, ஓ அப்படியா, என் பொம்மை அட்வென்ச்சருக்கு போயிருக்கா, ஜாலி, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாதானமாகி அடுத்த அந்த பொண்ணு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்மேன் அண்ணனும் என்ன பண்ணுறாப்புல, அதோடு மட்டும் நிற்காமல் அடுத்த நாள் இல்லை 2 நாள் கழிச்சு அப்படிங்க வர்றப்போ இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த லெட்டரை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்போ அந்த லெட்டரில் ஒவ்வொரு லெட்டர்லையுமே வந்து, நான் அன்றைக்கி வந்து இந்த ஊருக்கு போனேன், நான் அன்றைக்கி வந்து அந்த ஊருக்கு போனேன், நான் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, நான் இப்படிலாம் சுற்றி பார்த்தேன், நான் அப்படிலாம் பார்த்தேன், எப்படிலாமோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் அதை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த பொண்ணுமே அதை படித்து பார்த்துட்டு, அப்படி என் பொம்மை வந்துடும் அப்படின்னு சொல்லிலாம் அந்த பொண்ணு, ஓ அப்படியா, அவ்வளோ ஷாக் ஆச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இதே தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம தங்கப்பாண்டி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். அப்படி இருக்கிறப்போ எல்லோரும் சுற்றி வரலான்னு பார்க்குறாங்க. அப்படி அந்த பொண்ணுமே வந்து அந்த அண்ணனை பார்க்க போகுது. அப்படி பார்க்க போகிறப்போ அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கையில் இருந்து ஒரு பொம்மையை வந்து எடுத்து கொடுத்து அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாரு.
எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இந்தாங்க பொம்மைன்னு சொன்னாப்புல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இது என்னோடய பொம்மை இல்லை, என் பொம்மை வித்தியாசமாக இருக்கும், என்னோடய பொம்மையே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொன்னாப்புல, இல்லை இல்லை இதுதான் உன் பொம்மை, உன் பொம்மை வந்து பல அட்வென்ச்சர்லாம் போய் பண்ணிட்டு வந்துச்சுல்ல, பல ஊர் சுற்றிட்டு வந்துச்சுல்ல, அதனால் உன் பொம்மை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாப்புல. அந்த பொண்ணு சரி ஓகே அப்படி உண்மை தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மைக்கு முத்தெல்லாம் கொடுத்து அந்த பொம்மையை கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சரின்னு போயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நாளில் அண்ணனை வந்து என்ன பண்ணிட்டாப்புல, இறந்துட்டாப்புல. இப்போ நான் இந்த இடத்த கட் பண்ணி ஒரு 15 வருஷம் கழித்து போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு நாள் யதார்த்தமாக அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த பொம்மை வந்து கண்ணில் படுது. அப்போ இந்த பொண்ணுக்கெல்லாம் ஞாபகம் வருது, இந்த பொம்மை நம்ம அப்போவே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொம்மையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பொம்மைக்குள்ளே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. என்னடா லெட்டரு அப்படின்னு பார்த்தா, அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ வந்து உனக்கு பிடிச்சது, நீ ரொம்ப விரும்பியது, அது வந்து மேபி அது பிடிச்சும் போகலாம், இல்லை பிடிக்காமையும் உன்னை விட்டுட்டு போகலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை லவ் பண்ண பார்த்தியா, அந்த லவ் வந்து உனக்கு வேறு விதமாக கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து எழுதிருந்துச்சு. அதை அப்போதைக்கு அந்த பொண்ணு பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு அப்போ 22 வயசு இருக்கும், ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த பாயிண்டில், ஆமல்ல அப்படின்னு அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுதான் அந்த கதை. ஓகேடா பரத், நீ இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கதையில் அந்த பொண்ணு அந்த பொம்மைக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருந்துச்சு. இப்போ அந்த பொம்மை காணான்ட்டு அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சு, இந்த பொம்மை காணா என்னை விட்டு போயிடுச்சு போல அப்படின்னு சோகத்துக்குள்ள மூழ்க போனாங்க. ஆனால் அப்போதைக்கு நம்ம தங்கப்பாண்டியன் என்ன பண்ணிட்டாப்புல, இல்லை இல்லை நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எஃபர்ட் போட்டு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து, இந்த பொம்மை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, கடைசியாக பொம்மையெல்லாம் கொடுத்து அந்த அன்பை காமிச்சாப்புல. அதாவது அந்த பொண்ணு அந்த பொம்மைக்கிட்ட எவ்வளோ அன்பை காமிச்சிச்சோ, அது வேறு விதமாக நம்ம போஸ்ட்மேன் அண்ணன்கிட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு அந்த அன்பு போச்சு. அதுதான் கதை. இப்போது அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான். என்ன அப்படின்னா, நம்ம யார் மேலேயாச்சும் நல்ல பயங்கரமாக அன்பு கண்டிப்பாக காட்ட தான் செய்வோம். அவங்க நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ, இல்லை நம்மளை பிடிக்காமையோ நம்மளை விட்டு போக தான் செய்கிறாங்க, கண்டிப்பாக போவாங்க. அப்படி போகிறப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட காட்டின அந்த அன்பு உங்களுக்கு 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேறு விதத்தில் இருந்து வரும் அப்படின்னு சொல்கிறது அந்த கதை. அப்போது இந்த உலகத்தில் யார் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க வச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே டெம்ப்ரவரி. எவ்ரிதிங் இஸ் டெம்ப்ரவரி, நத்திங் இஸ் பெர்மனன்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. அப்போது இன்னையிலேருந்து இல்லை இந்த நிமிஷத்தில் இருந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எல்லார் மேலேயும் பிடிச்சவங்க மேலே பிடிக்காதவங்க மேலே எல்லார் மேலேயும் உங்கள் அன்பை மட்டுமே காட்டுங்க. சகிப்புத்தன்மை காமிக்காதீங்க. கோபத்தை காமிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, நமக்கான வேலை இதுதான், என் வேலை இப்போ தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் மட்டும் தெளிவாக நிதானமாக யோசித்து முடிவு எடுத்துகிட்டு அதை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் கதையை நானும் போட்காஸ்ட்டில் சனிக்கிழமை மட்டும்தான் போட்காஸ்ட், மீதி எந்த ஒரு ஸ்பெஷல் டேலையும் போட்காஸ்ட் இல்லை. சனிக்கிழமை உங்களுக்கு போட்காஸ்ட் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் voice.off.bkன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் ஆஃப் பிகே, அந்த இன்ஸ்டா பேஜில் நம்ம பாடக்கூடிய பாடல்கள் வைப்பில் ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். பாட்டு நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, நம்ம ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகிறோம். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துக்கலாம். மற்றபடி யூடியூப்பில் பேசுகிறதையும் பார்த்துக்கலாம், பாடுறதையும் பார்த்துக்கலாம். மேபி இன் ஃப்யூச்சரில் கண்டென்ட் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். மேபி அதை ட்ரை பண்ணாலும் அதே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எனிஹவ் இந்த போட்காஸ்ட் எப்போது உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் தேடுற அளவுக்கு தான் இருக்கும், உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நானும் போகலை, நீங்களும் போகலை. ஜாலியாக கேளுங்க, ஜம்மாயாக கேளுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சருக்குன்னா நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்த்துக்கலாம்.